ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன வீட்டில் ஜெரி அப்படின்னு ஒரு எலி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த எலி எப்பவும் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டதாகவும் இருந்துச்சு. ஜெரி தினமும் உணவு தேடி ரொம்ப தூரம் போய் உணவுகளை சேகரிச்சிட்டு வரும். அப்படி போகும்போது வழியில் ஒரு காஞ்ச மரத்தை ஜெரி பார்த்துச்சு. அந்த மரம் ரொம்பவே காஞ்சி போய் இறக்கும் நிலையில இருந்துச்சு. மரமே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உன்னோட கிளைகள் எல்லாம் இப்படி காஞ்சி போயிருக்கு? எலியாரே, தயவு செய்து என்ன காப்பாற்று. நான் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய் எலியாரே. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் பிழைச்சிக்குவேன். என்னுடைய நண்பன் மழைமேகம் பக்கத்துல இருக்கிற அந்த மலைகள் கிட்ட இருக்கிறான். அவங்கிட்ட போய் மழை பொழிய சொல்லு எலியாரே. கவலைப்படாத மரமே, நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன். நான் உடனே போய் அந்த மலையால் பக்கத்துல இருக்கிற மேகங்கள் கிட்ட சொல்லி உடனே மழை பொழிய சொல்றேன். ரொம்ப நன்றி எலியாரே. நான் இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேன். ஜெரி உடனே போய் அந்த மேகங்கள் கிட்ட உதவி கேட்க ரொம்ப வேகமாக போச்சு. ஜெரி ஒரு உயரமான மரத்து மேலே ஏறி அந்த மழை மேகத்துக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி மழை பொழிய சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு மழை மேகம் இப்படி சொல்லுச்சு. என்ன, மழை பொழியணுமா? என்னால வர முடியாது. நானே இப்பதான் பக்கத்து காட்டுல மழை பொழிஞ்சிட்டு வந்தேன். என்கிட்ட மழையே சுத்தமா இல்ல. என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ வேற ஏதாவது வழி இருந்தா போய் பாரு. மழை மேகம் இப்படி சொன்னதால ஜெரி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு அந்த மரத்தை எப்படி காப்பாத்துறதுன்னே தெரியல. ரொம்ப சோகமா அங்கிருந்து கிளம்பிச்சு. போகும் வழியில ஜெரியோட நண்பன் டக்கிய பார்த்தான். டக்கி கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லுச்சு ஜெரி. உடனே டக்கி ஒரு யோசனை சொல்லுச்சு. சரி, அந்த மரத்தை காப்பாத்த என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நாம பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு போய் அந்த மரத்தோட வேர்கள்ல ஊற்றி வந்தோம்னா கண்டிப்பா அந்த மரம் பிழைச்சிக்கும். ரொம்ப நல்ல யோசனை டக்கி. நம்ம 2 பேரும் உடனே குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு போய் அந்த மரத்துக்கு ஊத்தலாம். உடனே 2 நண்பர்களும் கையில் ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு அந்த குளத்தை நோக்கி கிளம்புனாங்க. குளத்தை பார்த்ததும் ஜெரி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. டக்கியும் உடனே குளத்துல இறங்கி நீந்த ஆரம்பிச்சிடுச்சு. டக்கி, உனக்கு எப்படி இந்த குளம் இருக்கிறது தெரியும்? இந்த குளம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தண்ணியில நீந்துறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா தான் குளத்துல நீந்துறதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் இந்த குளம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரி வா ஜெரி, நாம சீக்கிரமா தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் அந்த காய்ந்த மரத்துக்கு ஊற்றலாம். 2 நண்பர்களும் வாளியில் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில் டக்கியோட அம்மா வந்தாங்க. டக்கி, 2 பேரும் வாளியில தண்ணியை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? அம்மா, நான் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போக போறேன். அங்க ஒரு மரம் தண்ணி இல்லாம ரொம்ப காஞ்சி போயிருக்கு. அதுக்குதான் இந்த தண்ணியை கொண்டு போறேன். அந்த மரத்துக்கு இந்த தண்ணியை ஊற்றி நான் அந்த மரத்தை காப்பாற்ற போறேன். ரொம்ப நல்ல பசங்க, போயிட்டு சீக்கிரமா வாங்க பசங்களா. 2 நண்பர்களும் காட்டுக்கு போய் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அந்த மரத்தை காப்பாற்றினாங்க. இப்படியே 3 நாட்கள் அந்த மரத்துக்கு தண்ணீரை ஊற்றி வந்தாங்க. உடனே அந்த மரம் நல்லா தளிர் விட்டு நிறைய பழங்கள் காய்ச்சிது. அந்த பழங்கள் எல்லாமே ஜெரிக்கும் டக்கிக்கும் அந்த மரம் பரிசாக கொடுத்துச்சு. குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம் ஒருத்தருக்கு பலனை எதிர்பார்க்காம செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும்.